தினமொரு வசனம். சங்கீதம் 34 வசனம் 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். விளக்கம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆக்கப்பூர்வமான உலகத்தில் நாம் நம்முடைய 5 புலன்களால் உணரக்கூடிய காரியங்கள் மட்டுமே உண்மையானவை என்று தீர்மானிக்கிறோம் என்றாலும் நம்மால் காண முடியாத காரியங்களும் இவ்வுலகில் உண்டு. நம்முடைய முதுகுக்கு பின்பாக அல்லது வெகு தூரத்தில் நடக்கும் காரியங்களும் இருளில் நடக்கும் காரியங்களும் நம்மால் காணக்கூடாதவை ஆகும் என்று C.S. லூயிஸ் கூறுகிறார். இவ்வுலகத்தின் காரியங்களை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடுகிறோம், சுவைக்கிறோம் அல்லது நுகர்கிறோம். அதை போல இவ்வுலகத்தில் மற்றொரு மண்டலம் உள்ளது என்பது உண்மை. அது நம்மிடமிருந்து வெகு தூரத்தில் அல்ல, நமக்கு அருகாமையில் இருக்கிறது. நமக்கு உதவி செய்வதற்காக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் எண்ணிக்கையை நம்மால் கணக்கிட முடியாது. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது அவர்களை குறித்து குறிப்பிடுகிறான். நம்முடைய இயற்கையான கண்களினால் நாம் தேவனையும் அவருடைய தூதர்களையும் காண முடியாது. நாம் அவர்களை கண்டாலும் அல்லது காணாவிட்டாலும் அவர்கள் இருப்பது உண்மை. உலகம் அவர்களால் நிரம்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த காணக்கூடாத உலகத்தை நாம் விசுவாசத்தின் மூலம் காண முடியும். அது விசுவாசத்தின் உண்மையான கிரியையாகும். 5 புலன்கள் உலகத்தின் இயற்கையான மண்டலத்தில் இருப்பது போல விசுவாசம் ஆவிக்குரிய மண்டலத்திற்கு உரியதாகும். விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 வசனம் கூறுகிறது. விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆவிக்குரிய உலகத்தை அங்கீகரிக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்கிறோம். ஜார்ஜ் மெக்டொனால்ட் கூறியது போல, காணக்கூடாதவற்றை காண்பதற்கான கண்களை பெறுவது நம்முடைய குறிக்கோளாகும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.